இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கினுடைய எண்ணிக்கையை குறைக்கும் பொருட்டு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாநகரிலே. ஆனால் அது மட்டுமல்லாது தூத்துக்குடி மாநகரிலே குடியிருப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஒட்டுமொத்த குடிமக்களும் இங்கே ஒன்று திரண்டு குடிக்க ஒன்று கூடுவதால் மிகப்பெரிய மக்கள் அவதிக்குள்ளாகிறார்கள். இங்க பொதுமக்கள் நடக்க முடியவில்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள் நடக்கிறதுக்கோ பொதுமக்கள் நடக்கிறதுக்கோ பெண்கள் நடக்கிறதுக்கோ முடியல. எல்லாரும் தண்ணியை அடைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த பகுதி மக்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க. இது அது மட்டும் இல்லாம இந்த கடை 99-70 கடையில 100 மீட்டருக்குள்ள ஸ்கூல் இருக்கக்கூடாது. 100 மீட்டருக்குள்ள இங்க ஸ்கூல் இருக்கு. 100 மீட்டருக்குள்ள கோயில் இருக்கக்கூடாது. இங்க 10 மீட்டர் கோயில் இருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த கடையை ஏன் எடுக்கல? இங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் மேனேஜர் அவர்கள், தூத்துக்குடியை சேர்ந்த டாஸ்மாக் மேனேஜர் அவர்கள் எந்தெந்த கடையில யார் யார் நல்ல கல்லா கட்டுறானோ, எவன் கமிஷன் கொடுக்கானோ அவனுக்கு சப்போர்ட்டா அந்த பார் உரிமையாளர்களுக்காக இந்த கடைகள் எல்லாம் விட்டு கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்ல, தூத்துக்குடியில இந்த கடை ஒண்ணு, லெவஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை, இதெல்லாம் குடியிருப்புகள் மத்தியில இருக்கு. கடந்த நாட்கள் கோபாண்டியபுரத்துல குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கடையை மதுமக்களுடைய போராட்டத்தின் பேரில் அடைக்கப்பட்டது. அது மாதிரி இந்த தூத்துக்குடி மாநகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கடைகளையும் அடைக்கப்பட வேண்டும். தூத்துக்குடியில இருந்து வெளியே கொண்டு போயிருங்க, அவுட்ரு கொண்டு போங்க. மக்களை எல்லா இடத்துல காட்டுக்குள்ள கொண்டு போய் வைங்க. எனக்கே குடிச்சிட்டு எங்கிட்ட கருந்துட்டு போட்டோம். இங்க இருக்கக்கூடிய குடிச்சுக்கிட்டு இங்க பெண்கள் நடக்க முடியல, குழந்தைகள் நடக்க முடியல. வீட்டுல போய் கல்ல கொண்டு எறியலாம் அவன் தேவையில. இங்க இந்த கடை கவர்மெண்ட் திறக்கிற மாதிரி 12 மணிக்கு திறந்து நைட்டு 10 மணிக்கு அடைக்கல. இங்க 24 மணி நேரம் திறக்க நடக்கு. இப்போ இங்க மறைச்சிட்டு இங்க இருக்கான். இந்த மேல இந்த வீட்டுல இப்ப திறக்கிறதா இந்த மக்கள் சொல்றாங்க. அப்ப இது எதுவுமே இந்த காவல்துறைக்கு தெரியலையா? என்ன நடக்குங்க? அதனால தமிழக முதல்வர், இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இந்த கடையை அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அப்படி அப்புறப்படுத்தாட்டா நாங்க இந்த இடத்துல இருந்து இந்த மக்கள் யாரும் தெரிஞ்சு அவ்வளவு போறது இல்லை, இங்கதான் உட்கார்ந்து இருப்போம். விற்பனை செய்யும் டாஸ்மாக் கடை அகற்றப்படு.